ஒரே லட்சியம் எங்கள் கையிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே எஸ்ஆர்டி. கல்வி பண்புகளை கண்ணின போற்று கலைகள் யாவையும் கைவசமாக்கு பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு எஸ்ஆர்டி. ஒரே லட்சியம் எங்கள் கையிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே எஸ்ஆர்டி. கல்வி பண்புகளை கண்ணின போற்று கலைகள் யாவையும் கைவசமாக்கு பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு எஸ்ஆர்டி. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A Maths, Physics, Chemistry, Biology. Group A1B Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2 Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3 Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dilliyanur Main Road, Karikalambakkam, Puducherry 7. Very good evening to all the 11th standard viewers. Last class la nam maths பொறுத்த வரைக்கும் என்ன பார்த்திருக்கோம் பாத்தீங்கன்னாக்கா நம்ம எக்ஸசைஸ்ல in terms of 2.2 ல எப்படி எக்ஸாம்பிள் சம்ஸ் பேசிக் கான்செப்ட்ல இன்இக்வாலிட்டிஸ் எப்படி நம்ம ப்ரூஃப் பண்ணோம், அந்த இன்இக்வாலிட்டிஸ் வச்சு அந்த எக்ஸோட வேல்யூஸ் இன்டர்வல் ஆஃப் த டேர்ம்ஸ் எப்படி கண்டுபிடிச்சோன்றதை பற்றி பேசிக் ஆர்டரில் பார்த்தோம். ஓகேவா, எல்லாருமே அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாருமே கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. இப்போ அதனுடைய கண்டினியூஷன் ஆஃப் த டேர்ம்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா லீனியர் இன்இக்வாலிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா, லீனியர் இன்இக்வாலிட்டிஸ் எதிலேருந்து கொண்டு வராங்க அந்த ஆர்டரில் தான் இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். ஓகேவா, ஏன்னா இந்த செக்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். லீனியர் இன்இக்வாலிட்டிஸ், லீனியர்னாலே என்னது எனக்கு ஏஎக்ஸ் ப்ளஸ் பி, அதாவது இன் டேர்ம்ஸ் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் எக்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒன் ஆஃப் த ஆர்டர். What is mean for? In ax plus b equals to, that is y is equal to, these y ன்னு எடுத்துக்கலாம், இல்லைனா f of x ன்னு எடுத்துக்கலாம். அந்த ஆர்டரில் எடுக்கும்போது x ஓட ஆர்டர் டிகிரி 1 இருந்துச்சுன்னா it is considered about the linear equation சொல்லுவோம். ஓகேவா, அப்போ in terms of quadratic equation and already you know that f of x is equals to ax square plus bx plus c ன்னு சொன்னா இது quadratic equation. அப்போ ax plus b ன்னும் போது இதுனா எனக்கு டிகிரி 1 ஓட ஸ்டாப் ஆயிடுச்சுனாக்கா இட் இஸ் கன்சிடர் about the linear equation சொல்லுவாங்க. அப்போ quadratic equation and linear equations வச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே linear equations வச்சு தான் ப்ராப்ளம்ஸ் ஆன்சர்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். என்ன லீனியர் ஈக்குவேஷன்ஸில் சொல்ல போகிறோம் பார்த்தீங்கன்னாக்கா the function form of the term f of x equal to ax plus b, a comma b belongs to r or constants is called a linear function because it's a graph is a straight line. ஒரு லீனியர் ஈக்குவேஷனால எனக்கு என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா இது ஆல்ரெடி நீங்கள் பேசிக்காகவே 10th படித்தது தான். லீனியர் ஈக்குவேஷனாலே we get the straight line கிடைக்கும்னு சொல்லியிருக்கோம். Here a is the slope of the line and b is the y-intercept if a not equal to 0. அப்போ x ஓட intercept என்னன்னு சொல்லலாம் பார்த்தீங்கன்னா minus b by a ன்னு சொல்லலாம். It is obtained by the solution of the term ax plus b equal to 0. அப்போ x ஓட வேல்யூஸ் நான் கண்டுபிடிங்கன்னா minus b by a ன்னு உங்களுக்கு ஆன்சரில் கிடைக்கும். ஓகேவா, this is consider about the term. இப்போ we are need to consider the linear inequalities. அதுக்கு inequalities எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்? a tower is not taller than 50 feet ன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ what about the not taller than 50 feetனாக்கா 50 feet and 50 feetோட கம்மியாக இருக்கணும் அந்த ஆர்டரில் இன்இக்வாலிட்டிஸில் வரும். ஓகேவா, அப்போ in terms of அதுதான் எக்ஸ்பிரஸ் த கண்டிஷன் x is less than or equal to 50. ஓகே, புரியுதா? இனி see the next example sums பார்க்க போகிறோம். இதை பேசிக்கான ஆர்டரில் இன்இக்வாலிட்டிஸில் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோன்றது என்ன எக்ஸாம்பிளில் சொல்லலாம் பாருங்கள். in terms of our monthly electricity bill contains a basic charge that is independent of unit consumed and a charge that depends on the units consumed. Let us say the electricity board charges rupees 110 as a basic charge and charges rupees 4 for each unit we use. Okay, if a person wants to keep the electricity bill below rupees 250, then what should be his electricity usage? Okay, அவங்க எவ்வளோ electricity usage யூஸ் பண்ணியிருப்பாங்க, எத்தனை யூனிட்ஸ் யூஸ் பண்ணியிருந்தாங்கனாக்கா below 250, அதாவது in terms of அவங்க 250 rupees பே பண்ணுறதுக்கு பாசிபிள். ஓகேவா, அப்போ then will be consider the term. Let us x denote the number of unit used. ஓகேவா, அப்போ எத்தனை யூனிட்ஸ் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்கன்றது தான் எடுக்கிறோம். அடுத்து note that x is greater than or equal to 0, then his electricity bill is rupees 110 plus 4x,
the person he wants his bill to be below rupees 250. அப்போ therefore rupees below 250 நும்போது பார்த்தீங்கன்னாக்கா let us solve the inequalities 110 plus 4x less than 250. இதை விட இது எனக்கு கம்மியாக இருக்கணும். அப்போ that was the conditions about 110 என்ன வந்துச்சுனாக்கா மைனஸ். அப்போ 4x less than, அப்போ in terms of 250லேருந்து 110 போயிடுச்சுனாக்கா 140, which gives the limit of the terms. இப்போ x ஓட limits will be considered in a order எடுக்கும்போது 4 is a multiple, இந்த இடத்துல வந்துச்சுன்னா divide, you get the term 0 less than or equal to x less than 35. அந்த ஆர்டரில் எடுக்கும்போது இந்த conditions will be satisfied. அப்போ the person should keep his usage below 35 units in order to keep his bill below rupees 250. ஓகே, அந்த ஆர்டரில் உங்களுக்கு ஃபைனலாக ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா, புரியுதா? அந்த இன்இக்வாலிட்டிஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறோன்றது தெரியுதா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன் எக்ஸாம்பிள் பாருங்கள். சால்வ் 3x minus 5 less than or equal to x plus 1 for x கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ x ஓட லிமிட் ஆஃப் த டேர்ம்ஸ் என்ன, இதுலேருந்து இது வரைக்கும் இருக்குன்றதை ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அப்போ we have 3x minus 5 less than or equal to x plus 1 which is equivalent to, in terms of minus 5 that side goes to plus 5. அப்போ therefore that is 5 plus 1 is equal to 6, plus x என்ன வந்துச்சுன்னா minus x. அப்போ 3x minus x equal to 2x. அப்போ 2x less than or equal to 6, 2 will be divided about x is less than or equal to 3. அப்போ therefore hence the values of the term. இப்போ x is less than or equal to 3 நாக்கா the solution is the set of நெகட்டிவ்ல எனக்கு இன்ஃபினைட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் போகுது, அண்டு எதோட க்ளோசிங்கில் வந்துருக்கு, நீங்கள் க்ளோஸ் இன்டர்வல் 3யோட ஸ்டாப் ஆகுது. ஓகேவா, இட் இஸ் ஏ இம்பார்ட்டன்ட் 2 மார்க் டைப் கொஸ்டின். இதுதான் இன்இக்வாலிட்டிஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எப்படி உனக்கு டயக்ராமேட்டிக் ஓரியன்டாக காமிக்கிறாங்க. இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆர்டரில் நீங்கள் பிக்சர் ஓரியன்டாகவும் பார்த்துக்கலாம். ஓகேவா, அண்ட் சி த another one inequalities ஆஃப் த கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸாம்பிள் 2.8 solve the following system of linear inequalities. 3x minus 9 is greater than or equal to 0, 4x minus 10 less than or equal to 6. இப்போ இங்கே greater than or equal to symbol வந்திருக்கு, இங்கே less than or equal to symbol வந்திருக்கு. அப்போ what about will be considered the term given the note the condition in this interval of the inequalities ன்னு எடுத்துக்கிறேன், implies about the term minus 9 that side goes to plus 9. அப்போ 3x greater than or equal to 9 by multiplying the both the side by 1/3. அப்போ ரெண்டு பக்கமும் நான் என்ன பண்ண போகிறேன்னா 1/3ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறேன், இல்லைனா நீங்கள் டிவைட் பண்ணாலும் இட் வில் பி சேம். அப்போ x is equals to என்ன வரும் எனக்கு in terms of greater than or equal to 3ன்னு வருது. Similarly we can the term another one equations அதே சேம் ஆர்டரில் பண்ண போகிறேன். ஓகேவா, அப்போ 4x minus 10 less than or equal to 6 implies 4x less than or equal to 16. Therefore x is less than or equal to 4ன்னு உங்களுக்கு மீட் ஆஃப் த டேர்ம்ஸ் கிடைக்குது. அப்போ therefore the solution set என்னன்னு சொல்லலாம் பாருங்கள். இந்த இன்டர்வல் பார்த்தீங்கன்னாக்கா க்ளோஸ்ட் இன்டர்வல் 3யோட அதிகமாக இருக்கணும், பாசிட்டிவ் இன்ஃபினைட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் போகும். அப்போ க்ளோஸ்ட் இன்டர்வல் 3 to infinity. அண்ட் செகண்ட் ஒன் பாருங்கள் 4 இன்க்ளூடிங் அண்ட் 4ஓட கம்மியாக போகணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த திஸ் நம்பர் லைன் ரியல் நம்பரில் பார்த்தீங்கன்னாக்கா இட் இஸ் எ மைனஸ் இன்ஃபினிட்டி, இது ப்ளஸ் இன்ஃபினிட்டி. அப்போ இன் டேர்ம்ஸ் ஆஃப் இந்த ஆர்டரில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா 4லேருந்து இன்க்ளூடிங், அப்போ இது 4ன்னு எடுத்தனா இந்த ஆர்டர் வரைக்கும் நான் எடுத்துப்பேன். அதே போல் இந்த இடத்துல எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா 3லேருந்து எடுக்கும்போது இந்த கண்டினியூஷன்லேருந்து இது வரைக்கும் எடுக்கிறது in this interval of the term. அப்போ clearly இந்த ரெண்டு டேர்ம்ஸ் நான் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா what about the closed interval ரெண்டுத்துக்குமே the point of intersection of the two intervals given. அப்போ therefore closed interval 3,4 இதுதான் என்னுடைய சொல்யூஷன் ஆஃப் த கண்டிஷன். அந்த வித்தின் ப்ராக்கெட்டை போகிறதெல்லாம் கரெக்டாக பார்த்துக்குங்க, எங்கே ஓப்பன் இன்டர்வல் வருது எங்கே க்ளோஸ்ட் இன்டர்வல் வருது எல்லாமே கரெக்டாக ரைட் பண்ணணும். அதில் நீங்கள் மாற்றி ரைட் பண்ணிங்கன்னா டோட்டலாகவே மிஸ்டேக்காக போயிடும். ஓகேவா, அதே போல் இன் டேர்ம்ஸ் ஆஃப் இது உங்களுக்கு பேராகிராஃப் டைப்பில் கொஸ்டின்ஸ் ஆன்சர் சால்வ் பண்ணி காமிச்சிருக்காங்க. அது எல்லாமே நீங்கள் என்ன பண்ணலாம், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக 1 by 1 ஆர்டரில் நீங்கள் ரைட் பண்ணிக்கலாம். ஓகேவா, இதே போல் பேராகிராஃபாக ரைட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இன் எக்ஸாம்பிள் 2.9 a girl A is reading a book. ஒரு கேர்ளோட நேம் பார்த்தீங்கன்னா ஏன்னு எடுத்திருக்காங்க. A is a reading book having 446 pages and she has already finished reading 271 pages. She wants to finish reading this book within a week. What is the minimum number of pages she should read per day to complete reading the book within a week? ஓகேவா, அப்போ வீக்குன்னு சொல்லிட்டாலே உனக்கு வீக்கில் எத்தனை டேஸ் இருக்குன்னு தெரியும். ஓகேவா, நம்பர் ஆஃப் டேஸ் வில் பி கால்குலேட் அபவுட் 7.
ஓகே 1 வீக்கு 7 டேஸ் இருக்கும். அப்போ அந்த ஆர்டரில் நம்ம எடுக்கும்போது 1 வீக்குக்கு எத்தனை பேஜஸ் அதாவது இன் டேர்ம்ஸ் ஆஃப் கம்ப்ளீட் பண்ணுவாங்க, அப்போ பர் டேக்கு எத்தனை பேஜஸ் அவங்க யூஸ் பண்ணாக்கா படித்தாங்கனாக்கா அது ஓவரால் அந்த கம்ப்ளீஷன் ஆஃப் த டேர்ம்ஸ் உங்களுக்கு கிடைக்கும்ன்றது தான் இந்த கொஷின்ஸ். ஓகேவா, இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? இட் இஸ் எக்ஸ் டினோட் த நம்பர் ஆஃப் பேஜஸ் த கேர்ள் ஷுட் ரீட் பர் டே. நான் அதை டேக்கு எடுத்துக்கிறேன். அப்போ தென் வி நீட் ஃபார் எக்ஸ் டு சாட்டிஸ்ஃபை த ஈக்குவேஷன். ஆல்ரெடி எத்தனை பேஜஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க? 271 பேஜஸ் வில் பி ஆல்ரெடி கம்ப்ளீட். ஓகே, அப்போ 7x ப்ளஸ் 271. ஏன் இந்த இடத்துல எக்ஸால் மல்டிப்ளை பண்ணியிருக்கேனாக்கா எக்ஸ் இஸ் வில் பி கன்சிடர் அபவுட் த நம்பர் ஆஃப் பேஜஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பர் டேக்கு. அப்போ ஒரு இன் டேர்ம்ஸ் ஆஃப் வீக்குக்கு பார்த்தீங்கன்னா 7 டேஸ். அப்போ 7 into x ப்ளஸ் 271 which is greater than or equal to 446 பேஜஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 271 என்னென்னு வந்துச்சுன்னா மைனஸ், therefore then we will get the x ஓட வேல்யூஸ் greater than or equal to 25. அப்போ ஒரு டேக்கு அவங்க எத்தனை பேஜஸ் should be read at the term? அட்லீஸ்ட் 25 பேஜஸ் ஆகுது அவங்க ரீட் பண்ணாதான் அந்த வீக்குள்ளார அவங்களால கம்ப்ளீட் பண்ணி முடிக்க முடியும். ஓகேவா, இதுதான் சொல்யூஷன் ஆஃப் த கண்டிஷன். ஓகே, இட் இஸ் கிளியர் அபவுட், புரியுதா? ஓகே, வில் சி த எக்ஸசைஸ் 2.3 பார்க்க போகிறோம். இப்போ பேசிக்கான எக்ஸாம்பிள் சம்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தோம். அதனுடைய கண்டினியூஷனில் தான் இப்போ எக்ஸசைஸ் சம்ஸ் பார்க்க போகிறோம். எல்லாருமே இந்த வர ப்ராப்ளம்ஸுடைய வீடியோஸ் எல்லாத்தையுமே என்ன பண்ணுங்கன்னா பாஸ் பண்ணி இல்லை ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே காப்பி பண்ணி வச்சுக்கிங்க. ஏன்னா எக்ஸாமுக்கு நீங்கள் ரிவைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா, எக்ஸசைஸ் 2.3ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ரெப்ரசன்ட் த ஃபாலோயிங் இன்இக்வாலிட்டிஸ் இன் த இன்டர்வல் நோட்டேஷன். இந்த இன்டர்வல் notation. அப்போ x is greater than or equal to -1 and x is less than 4. அப்போ what about the interval of the condition? minus infinity to plus infinity. It is considered about the -1 and 4. இந்த real number line systemத்தில் நான் எடுத்துக்கிறேன். அப்போ what about will be considered the term x is greater than or equal to -1. இதை பார்த்தாலே நான் ப்ரீவியஸ் எக்ஸாம்பிளில் பார்த்த சேம் மாடலில் தான் இருக்குது. -1 and terms of x is belongs to எதுக்குள்ளார தான் இருக்கும் போது பார்த்தீங்கன்னா -1 including and 4 is not included. ஏன்னா less than or equal to கிடையாது, இந்த இடத்துல greater than or equal to இருக்கிறதுனால அதை include எடுத்துட்டேன். அப்போ x is belongs to minus closed interval -1, 4. It is a closed interval and end points are included. That is a open interval. பார்த்தீங்கன்னா end points are excluded ன்னு சொல்லுவாங்க. அதுதான் hints of the terms. ஓகேவா, இந்த செகண்ட் ஒன் பாருங்க. இன்டர்வல் நோட்டேஷன்ஸில் கேட்டதுனால இந்த டயக்ராம் ரிலேட்டடாக எந்த இன்டர்வலில் இருக்குன்னு சொல்லியாச்சு. நீ செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5 அண்ட் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு -3ன்னு சொல்லிட்டாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா -3யும் இன்க்ளூடிங் அண்ட் 5யும் இன்க்ளூடிங் இந்த டேர்ம்ஸில் வந்திருக்கு. அப்போ வாட் அபவுட் த க்ளோஸ்ட் இன்டர்வலில் யூஸ் பண்ண போகிறோம். எக்ஸ் இஸ் பிலாங்ஸ் டு க்ளோஸ்ட் இன்டர்வல் -3, 5. ஓகேவா, திஸ் இஸ் ஃபார் த சொல்யூஷன் ஆஃப் த டேர்ம். ஓகே, அண்ட் தேர்ட் ஒன், வாட் அபவுட் த தேர்ட் கொஸ்டின்? In terms of x is less than -1 or x is less than 3. ஆர்னு ஒரு கண்டிஷன் வந்திருக்கு. ஒன்று எப்படி சொல்லலாம் பாருங்கள். x is -1 less than கண்டிஷன்ஸ் வருது. அப்போ in terms of -infinity -1க்கு it is a open interval. ஓகே, அண்ட் ஆல்சோ எக்ஸ் இஸ் லெஸ் தென் 3ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 3 போது பார்த்தீங்கன்னா -3 இன் டேர்ம்ஸ் ஆஃப் இந்த இதில் இப்படி எடுக்கக்கூடாது, 3யோட கம்மியாக இருக்கணும்னு சொன்னதுனால இந்த ஆர்டரில் இருக்கிற ஆல் த டேர்ம்ஸ் எல்லாமே வந்துடும். அப்போ இந்த ஆர்டரில் எடுக்கும்போது தட் இஸ் -infinity, 3ன்னு வரும். இட் இஸ் எ ஓப்பன் இன்டர்வலில் சொல்கிறோம். புரியுதா? இட் இஸ் எ தேர்ட் ஒன் சொல்யூஷன். அண்ட் ஆல்சோ ஃபோர்த் ஒனில் பார்க்கலாம். வாட் அபவுட் த ஃபோர்த் ஒன் கண்டிஷன்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். In terms of -2x less than 0, greater than 0 or 3x - 4 is less than 11 சொல்லியிருக்காங்க. எப்படி எடுத்துக்கலாம்? in terms of -2x greater than 0. அப்போ what about will be? இங்கே நெகட்டிவ் சைன் இருக்குது. அப்போ நெகட்டிவை நான் என்னென்ன ரிமூவ் பண்ண போகிறேன், எடுத்துகிட்டு வர போகிறேன்னாக்கா நெகட்டிவ் எப்போ எனக்கு ரிமூவ் ஆகும்னா நெகட்டிவால் மல்டிப்ளை பண்ணும்போது தான் ரிமூவ் ஆகும். அப்போ நெகட்டிவ் இன்ட்டு நெகட்டிவ் பாசிட்டிவ், 0 கூட நெகட்டிவ் மல்டிப்ளை பண்ணாலும் இட் வில் பி சேம் தான், 0 தான் எடுத்துக்கலாம். அப்போ நெகட்டிவால் மல்டிப்ளை பண்ணுறதுனால இன்இக்வாலிட்டி வில் பி சேஞ்ச். அப்போ கிரேட்டர் தென் இருக்கிறது என்னவாக மாறுதுன்னா லெஸ் தெனாக மாறுது. அப்போ 2x லெஸ் தென் 0, அப்போ எக்ஸ் இஸ் லெஸ் தென் 0. அப்போ 0ன்னும் போது பார்த்தீங்கன்னா -இன்ஃபினிட்டிலேருந்து 0 வரைக்கும் இந்த இன்டர்வலில் எடுத்துக்கலாம். ஓகேவா, அடுத்ததாக பாருங்கள். செகண்ட் ஒன் ஆர் கொடுத்துருக்காங்க. 3x - 4 less than 11 கொடுத்துருக்காங்க. -4 that side goes to +4. அப்போ therefore ரெண்டு சைட்லேயும் 4 ஆட் பண்ணுறேன். அப்போ +4 - 4 will be cancel. 11 + 4 is equal to 15. அப்போ 3x less than 15. மல்டிபிளில் 3 இருக்குது. in terms of divided by 3 நான் அப்ளை பண்ண போகிறேன். அப்போ x will get the term
5. அப்போ less than 5 வரும்போது 5 ஓட நெகட்டிவ் சைட்ஸில் infinite number of terms இருக்கு. அப்போ therefore x is belongs to minus infinity comma 5 ன்னு சொல்லிக்கலாம். ஓகே, this is for the solution of the term. ஓகே, and second sum பார்க்கலாமா? இந்த second sum பாருங்க. Solve 23x less than 100 when first one question கேட்டிருக்காங்க x is a natural number இருக்கும்போது, அதே போல் x is an integer இருக்கும்போது natural number and integer ரெண்டுத்தையுமே நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ what about will be consider the term 23x less than 100 சொல்லனால நான் 23 ஆல காமனா டிவைட் பண்ண போறேன். அப்போ 23 கேன்சல். அப்போ x என்னது less than in terms of 100 by 23 ன்னு வருது. 100 divided by 23 that is will be considered about the term x is the greater than terms of 4.3. ஓகேவா? அப்போ 4.3 ன்னு போய் x ஓட values will be considered about the take the values from 1 2 3 the set of all natural number. அதே இன்டீஜர்ஸ்ல எடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா 4 ஓட கம்மியா இருக்கிற நம்பர்ஸ் அது என்ன in terms of இந்த இன்இக்வாலிட்டிஸில் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா less than தான் வரும். ஓகேவா? 4.3 will be greater the values. அப்போ அதோட கம்மியாக நேச்சுரல் நம்பர்லேருந்து எடுக்கும்போது இந்த இடத்துல இன்இக்வாலிட்டிஸை less than சிம்பிளே கரெக்டாக போட்டுக்குங்க. இன் டேர்ம்ஸ் ஆஃப் 1 2 3 4ன்னு இருக்குது. x is belongs to the set of all natural number. இது நேச்சுரல் நம்பரில் எடுக்கும்போது இன்டீஜர்ஸில் எடுக்கும்போது மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து அண்ட் ஸோ 1 ப்ளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 4.3யோட கம்மியாக இருக்கணும்னு சொல்லும்போது 4லேருந்து எடுக்கிற நம்பர்ஸ் எல்லாமே எடுத்துப்பாங்க. அதுதான் இந்த இஸ் ஆர்டரில் கண்டினியூஸில் சொல்லியிருக்காங்க. புரியுதா? இட் இஸ் த செட் ஆஃப் ஆல் இன்டீஜர்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாம். தேர்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? சால்வ் minus 2x less greater than or equal to 9 when x is a real number இருக்கும்போது x is an integer and x is a natural number. மூணு பார்ட்லையும் கேட்டிருக்காங்க. அப்போ மூணு பார்ட்லையும் நான் சொல்யூஷன்ஸ் எப்படி சொல்ல போகிறோம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் minus 2x greater than or equal to 9 இருக்குது. அப்போ நான் நெகட்டிவ் இன்டர்சேஞ்ச் பண்ணணும்னாக்கா அப்போ இன்இக்வாலிட்டி will be change. அப்போ less than or equal greater than or equal to என்னவா மாறுதுன்னா less than or equal to மாறுது. அப்போ will be common divided by 2. அப்போ x is less than or equal to minus 9 by 2. minus 9 by 2 almost minus 4.5 உங்களுக்கு தெரியும். ஓகேவா? அப்போ therefore that is will be considered the ஃபர்ஸ்ட் என்னென்ன ரியல் நம்பர் சிஸ்டம்ஸ் சொல்லியிருக்காங்க. அப்போ இங்கே ஈக்குவல் சிம்பிள் இருக்குது. அப்போ மைனஸ் ஓப்பன் இன்டர்வல்லேருந்து க்ளோஸ்ட் இன்டர்வல் -9/2 வரைக்கும் இருக்கும். அதான் 4.5 வரைக்கும். தென் வில் பி டேக் அபவுட் த நம்பர்ஸ். ஓகே, புரியுதா? அண்ட் ஆல்சோ இப்போ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். இன் டேர்ம்ஸ் ஆஃப் இன்டீஜர்ஸில் எடுக்கும்போது அதே போல் ஸோ ஆன் த நம்பர்ஸ் -3 -2 -1 0 1 2 3 4. ஓகேவா? அந்த ஆர்டரில் எடுத்துக்க போகிறோம். ஓகேவா? அண்டு நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ரியல் நம்பர்ஸில் நேச்சுரல் நம்பரில் எடுக்கும்போது 1 2 3 4 இட் இஸ் எ பாசிபிள் நோ. ஏன்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் த செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர் ஒன்லி கன்சிடர் போட்டு த பாசிட்டிவ் நம்பர்ஸ் வில் பி டேக் அபவுட். இங்கே -4.5 இருக்குது. அப்போ இட் இஸ் கன்சிடர் த 1 2 3 4 வேல்யூஸ் வில் பி டேக் அபவுட் த இன்இக்வாலிட்டிஸ் ஆஃப் த டேர்ம்ஸ். ஓகேவா? அப்போ அந்த ஆர்டரில் தென் வில் பி டேக் அபவுட். இன் தி சொல்யூஷன்ஸ் ஆஃப் த டேர்ம் வில் பி ராங் மெத்தட். அதனால் நீங்கள் இதை ரெண்டுத்தையும் காப்பி பண்ணிக்காதீங்க, இதை மட்டும் காப்பி பண்ணிக்கிங்க. ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் ஒன் ஃபோர்த் கொஸ்டின். ஃபோர்த் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா 3 into x minus 2 divided by 5 less than or equal to 5 into 2 minus x divided by 3. That is the inequalities கொடுத்துருக்காங்க. Then we'll be using these inequalities, then will be changeable. நீ cross multiply denominator அம்சம் நான் cross multiply பண்ணுறேன். அப்போ 9x minus 2 less than or equal to 25 2 minus x. அப்போ what about will be 9 உள்ள multiply பண்ணால் 9x minus 18 less than or equal to 50 minus 25x. அதுக்கடுத்து x termsலாம் ஒரு சைடு வச்சுக்கோ, கான்ஸ்டன்ட்லாம் ஒரு சைடில் எடுத்துருவாங்க. அப்போ 9x plus 25x less than or equal to 50 plus 18. அப்போ therefore 34x less than or equal to 68. 34 will be cancelled. In terms of what about will be x is less than or equal to 2 ன்னு வருது. அப்போ x is belongs to என்ன இன்டர்வல் வருது பாருங்கள். ஓப்பன் இன்டர்வல் -infinity comma க்ளோஸ்ட் இன்டர்வல் 2 வரைக்கும் உங்களுக்கு இன்டர்வல் ஆஃப் த டேர்ம்ஸ் கிடைக்கும். ஓகேவா? திஸ் இஸ் ஃபார் த சொல்யூஷன். அண்ட் இல்லை செகண்ட் ஒன் டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். என்ன செகண்ட் பார்ட் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா 5 minus x divided by 3 less than x by 2 minus 4 கொடுத்துருக்காங்க. ஆன் expand the terms denominator terms LCM எடுத்து எழுதியாச்சு. அதுக்கப்புறம் expanding the cross multiply again in terms of previous sum மாடலில் expand பண்ணுறோம். இங்கே less than மட்டும்தான் இருக்குது. அப்போ 34 less than 5x இருக்குன்றதுனால what about will be considered in terms of
5x greater than 34. Therefore 5x divided by 5 greater than 34 divided by 5. 34 divided by 5 almost in terms of open interval in terms of 34 by 5 comma plus infinity வரையும் எடுத்துக்கலாம். Okay, புரியுதா? And next fifth question. என்ன fifth question சொல்லியிருக்காங்க? To secure a grade on one must obtain an average of 90 marks or more in 5 subjects each of maximum 100 marks. Maximum 100 marks கொடுத்துக்கிறது. If one scored 84, 87, 95, 91 in first 4 subjects, what is the minimum mark one scored in the 5th subject to get A grade in the course? அப்போ required marks எடுக்கும்போது 5 into 90 is equivalent to 450. அப்போ the total marks obtained in your 4 subject பார்த்தீங்கன்னாக்கா whatever you will be considered in your 4 subject will be considered the term 357. Okay, அப்போ whatever will be to our required marks இருந்து subtraction பண்ண remaining of the 5th subject ஓட marks will be take about. Okay, புரியுதா? Are you understood? And next 6th question, it is an important question also. A manufacturer has 600 liters of 12% solution of acid. How many liters of a 30% acid solution must be added to it so that the acid content in the resulting mixture will be more than 15% but less than the 18%. Okay, what about will be considered first 12% கண்டுபிடிக்கலாம். அப்ப 12% find out பண்ணும்போது that is will be considered the liters ல சொல்லும்போது 600 into 12 by 100 then will be 72 liters of acid. அதே போல 15% of the terms ல எடுக்கும்போது பாத்தீங்கன்னா 90 liters கிடைக்குது. 18% ல எடுக்கும்போது பாத்தீங்கன்னா 108 liters கிடைக்குது. அப்ப let x the liters of the 18% of acid solutions be added, then we get the term 600 plus x into 15 divided by 100 greater than or equal to 72 plus 30x divided by 100. Now what about will be considered the inequalities will be changed about, therefore that is a condition about x is a less than or equivalent to 120. Now therefore x liters of the 18% of the acid solutions to be added given. Up in terms of whatever will be solution of the terms, up in terms of 600 plus x in terms of 18 divided by 100 less than or equal to 72 plus x 30 divided by 100 x then will be substitute. Upon simplify பண்ணும்போது then we get the resultant of the terms என்ன கிடைக்குதுன்னா x is greater than 300 வருது. அப்ப greater than 300 வரும்போது பார்த்தீங்கன்னா the solution of the interval 120 ல இருந்து and greater than in terms of 300 வரைக்கும் எனக்கு interval of the solutions உங்களுக்கு கிடைக்குது. ஓகேவா? புரியுதா? And next one problem for next one பாருங்க. In a 7th question, find all pairs of consecutive odd natural numbers both of which are larger than 10 and their sum is less than 40. Then will be calculated let the two numbers will be considered odd pair of consecutive odd integers natural numbers சொன்னனால x and x plus 2 னு எடுத்துக்கிறேன். அப்ப x and x plus 2 add பண்ணும்போது there is considered about the larger than the 10 their sum is the less than 40 னு சொன்னனால then will be x plus 2 less than 40. அப்ப 2x less than 38. அப்ப x is equivalent to 19 and x is greater than 10. அப்ப in terms of then will be find out the larger the term. X is equal to 11 then will be x plus 2 equal to 13. அப்ப x equal to 13 எடுத்தாக்க x equal to 15 and x equal to 15 எடுத்தா x equal to 17. அப்ப therefore 17 greater than x plus 2 equal to 19. அதே போல ஒவ்வொரு terms அப்ளை பண்ணுவோம். The possible pairs of or என்னன்னா சொல்லலாம் பாருங்க 11, 13, 13, 15, 15, 17 and 17, 19. It is a solution of the given pair of the solutions. ஓகேவா? அடுத்த question பாருங்க. In 8th question, a model rocket is launched from the ground. The height h of the rocket after t seconds from lift off is given by h of t equal to minus 5t square plus 100t. 0 less than or equal to t less than or equal to 20. At what time the rocket is 495 feet above the ground? 495 feet above the ground. அப்ப in terms of first initial t equal to 0. அதே போல 9 terms வரைக்கும் நான் அப்ளை பண்ணிட்டே வரேன். அப்ப in terms of அப்ளை பண்ணும்போது then will be 495 feet எனக்கு resultant of the terms கிடைக்குது. then will be find out the at the t 9 seconds எடுக்கும்போது the rocket feet வந்து என்னது 490 feet above the
கிரவுண்டுன்னு சொல்லிக்கலாம். ஓகேவா? அண்ட் லாஸ்ட் நெக்ஸ்ட் ஒன் கொஸ்டின் பார்த்தீங்கன்னாக்கா 9th கொஸ்டின். In a 9th question, a plumber can be paid according to the following schemes. In the first scheme, he will be paid rupees 500 plus rupees 70 per hour, and is the second scheme he will paid rupees 120 per hour if he works x hours. Then for what values of x does the first scheme give better wages? ஓகேவா? அது எப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ what about in terms of first scheme of with the x hours எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா 500 plus x minus 1 into 70, that is equals to 500 plus 70x minus 70, that is 430 plus 70x உங்களுக்கு ஈக்குவேஷனாக கிடைக்குது. அந்த ஈக்குவேஷன்ஸ்லேருந்து என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா அது ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்கீம். அண்ட் செகண்ட் ஸ்கீம் எடுக்க போகிறோம். செகண்ட் ஸ்கீம் வித் எக்ஸ் ஹவர்ஸில் எடுக்கும்போது 120x. அப்போ ஹியர் ஃபஸ்ட்டு ஸ்கீமோட செகண்ட் ஸ்கீம் எப்படி இருக்குன்றது. அப்போ 430 + 70x greater than 120x. அப்போ எக்ஸ் டேர்ம்ஸில் ஒரே சைடில் எடுத்துகிட்டு வரலாம். அப்போ +70 in terms of that is we consider 120x minus 70x less than 430. அப்போ therefore 550x less than 430, x is less than 8.6. அப்போ x is less than 9 hours, the first scheme you better wages. ஓகேவா? and last questions also same method. என்ன last one important, also very important question. A and B are working in a similar jobs but their annual salaries are differ by more than 6,000. If B earns rupees 27,000 per month, then what are the possibilities of A's salary per month? அப்போ ஏஸோட மந்த்லி சேலரி என்னன்றது கண்டுபிடிக்க போகிறோம். அதுதான் எக்ஸ்ன்னு எடுத்தாச்சு. பியோட மந்த்லி சேலரி இன் டர்ம்ஸ் ஆஃப் 27,000 அவங்க சொல்லியிருக்காங்க. அப்போ த சேலரிஸ் ஆனுவல் டிஃபர் எவ்வளோ ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க 6,000. அப்போ ஏ சேலரிஸ் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா -27,000 கிரேட்டர் தென், தட் இஸ் ஏஸோட சேலரி minus 27,000, it is a differ for in terms of 6,000. அப்போ therefore minus 27,000 என்ன வந்துச்சுன்னா ப்ளஸ், அப்போ 6 ஆட் பண்ணும்போது 33,000 ஆகுது. அப்போ பிஸோட சேலரி will be minus a salary, it is greater than 6,000. அப்போ therefore then will be applying the condition ஏஸோட salary less than 21,000. அப்போ ஏஸோட மந்த்லி salary will be lesser than 21,000. B are greater than எவ்வளோ இருக்கும் பார்த்தீங்கன்னா 33,000 இருக்கும். திஸ் இஸ் ஃபார் த சொல்யூஷன் ஆஃப் த டேர்ம். ஓகே, புரியுதா? இது இஸ் ஓவர் ஃபார் த எக்ஸசைஸ் 2.3. எல்லாருமே இந்த ப்ராப்ளம்ஸ் வீடியோஸில் இருக்கிறது எல்லாத்தையுமே காப்பி பண்ணிட்டுங்க. ஏன்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் உங்களுக்கு வீக்லி டெஸ்ட்டில் வர கொஷின்ஸ் எல்லாமே இந்த செக்ஷன்ஸில் தான் வரப்போகுது. அதனால் எல்லாருமே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மோர் தென் ப்ராக்டிஸ் வில் கெட் எ ஃபுல் மார்க்ஸ். ஓகேவா? தேங்க்யூ டு ஆல். ரிமைனிங் இருக்கிறத நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். Character, knowledge, confidence. SRK Higher Secondary School, Curriculum Pakkam. I love my school, it's okay. Best of the best is it's okay. Bright future means it's okay. Quality education, it's okay. Knowledge forever, love forever. Faithful friends to see the portion. Lovely teachers and for wisdom. What's the culture we will start? I love my school, it's okay. Best of the best is it's okay. Bright future means it's okay. Quality education, it's okay. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dilliyanur Main Road, Karikalambakkam, Puducherry 7.